ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்றோட கண்டினியூஷன் தான். நேற்றே வந்துட்டு 8 நிமிஷம் போயிடுச்சு. 8 நிமிஷத்துக்கு மேலே போட்டால் தூங்கிடுவீங்களா பார்ப்பீங்களா அதையும் சொல்லுங்கள். ஏன்னா நான் 8 நிமிஷம் எப்படி பார்த்தாலும் ஒரு 7-8 நிமிஷமாச்சும் ஒரு வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்மளுக்கே பார்த்துட்டு இருந்தால் போர் அடிச்சு தூங்கிடுவோம்ல. நான்லாம் அப்படி தான் பண்ணுவேன். ஏதாவது ஒரு வீடியோ ஓடிட்டே இருக்கும். ஒரு 30 மினிட்ஸ் 25 மினிட்ஸ்லாம் போயிட்டு இருந்ததுன்னா ஐயோ போன்னு ஆகிடும் எனக்கே. அதனால் கட் பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு 10 நிமிஷம் போடுவோம். முடிக்க முடியல. எவ்வளோ தான் பேசிக்கிட்டே இருக்கிறது, எவ்வளோ தூரம் தான் போயிட்டே இருக்குது. அதனால் நேற்று வந்து என்ன சொல்லியிருந்தோன்னா, எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் சண்டை, நான் அங்கே போயிட்டு வந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம், நைட்டு ஃபுல்லாக வந்து எங்கள் அம்மாவும் நானும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம். எங்கள் அம்மா பாட்டுக்கு உட்காந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு. நானும் சரி நல்ல பிள்ளையாட்டம் போய் ரூமில் படுத்துக்கிட்டேன். காலையில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே மறுபடியும் எங்கள் அம்மா ஆரம்பிச்சிருச்சு. சரி ஆல்ரெடி எனக்கு இருக்கவே பிடிக்கல, உயிர் வாழ்கிறதுக்கே பிடிக்காத ஒரு சுச்சுவேஷனு. இவன் லவ் பண்ணவனும் வந்துட்டு நம்ம கருப்பாக இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஸ்ட்ரெஸ் எனக்கு. எங்கள் அம்மாவும் வந்துட்டு ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்துட்டு வீட்டில் இருக்கவே பிடிக்கல. நான் வந்து அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கல, எங்கள் அம்மா வந்து நேற்று நான் உன்னை பார்க்க தான் வந்தேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, இதுக்கு மேலே நான் வீட்டிலையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் என்னை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு அமுச்சு விட ட்ரை பண்ணாங்க. ஆனால் வந்துட்டு நான் கன்வின்ஸே ஆகலை. நான் கடைசி வரைக்கும் வீட்டுக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்டபனாக இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்களை வர சொன்னாங்க. அதுக்கு மேலே அவர் தான் வந்து ஆரம்பத்துலேருந்தே என் கலர் மேலேயும் என் ஃபேஸ்லேயும் வந்துட்டு அவருக்கு தான் ரொம்ப பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கும் போல். சொல்லப்போனால் அவரை பார்த்தீங்கன்னா, அவர் எனக்கு கூட பிறந்த அண்ணன் அந்த மாதிரி தான் இருப்பார். பார்க்கறதுக்கு 2 பேருமே ஓரளவுக்கு சிமிலராக தான் இருப்போம். அவரே வந்து இப்படி சொல்கிறாரு. அவரும் கருப்பாக தான் இருக்காங்க. ஆனால் வந்து ஏன் நம்மளை வந்து இவ்வளோ மட்டம் தட்டி பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதுவும் எனக்கு இருந்தது. அவருக்கு ஸ்டார்டிங்லேருந்தே இப்படி ஒரு பொண்ணா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அவங்க ஃப்ரெண்டு இருந்தாங்க. கல்யாணம் பண்ணிக்கிற இவனுக்கு கூட எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவரை வர சொல்லிட்டாங்க இவங்க. என் ஹஸ்பண்ட் கால் பண்ணி ஃப்ரெண்டு வருவான், அவன் பேசலாம், அவங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டு போன வீடியோவில் எனக்கு சப்போர்ட் பண்ணான்னு சொன்னால ஒரு பையன், அவனையும் வர சொல்லிட்டாங்க. அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. உடனே அவங்களோட என்னை வேணான்னு சொன்ன ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்க, அவங்கள கூட்டிகிட்டு ஏற்காடு கிளம்பிட்டாங்க. நீ இங்கேயே இரு, நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் நீ வந்து அந்த இன்னொரு பையன் வீட்டில் இருக்க சொல்லி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு எதுக்கு போனாங்க, இது ஒரு வேளை நம்மகிட்டேருந்து தப்பிச்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க போல், அந்த மாதிரி ஒரு இது தோணிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ண பையன் இங்கே தான் இருந்தான். அவங்ககிட்ட நான் சொன்னேன், அவங்க அவ்வளோதான், இனிமேல் அவங்கள கூப்பிட்டு வர மாட்டாங்கல்ல, அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அப்படியே கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுருவாங்க, என்னையும் வீட்டுக்கு போக சொல்லிடுவாங்க. ஆனால் நான் வீட்டுக்கு போக மாட்டேன், என்னை என்ன வேணாலும் பண்ணுங்கள், நான் இங்கே ஏதாவது ஒரு பஸ்ஸில் அடிபட்டு செத்து போயிடுவேனே தவிர நான் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப சொல்கிறேன். அவன் பயந்துட்டான், கூட இருக்க பையன். அதுக்கப்புறம் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போனால் அவங்க அம்மா யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அந்த பையனை கேள்வி கேட்க ஆரம்பித்து எப்படியோ அவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. சொல்லி நான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஈவினிங் வரைக்கும் இருந்தேன். கரெக்டாக இவங்களும் வந்துட்டாங்க. ஈவினிங் ஒரு 5 மணி 4 மணி பக்கம் அவங்களும் ஏற்காடுலேருந்து வந்துட்டாங்க. வந்துட்டு இங்கே ஒரு ஜூஸ் ஷாப்பில் போயிட்டு மீட் பண்ண சொல்லி வர சொன்னாங்க. சரி நானும் இந்த பையனும் இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். நானும் அந்த பையனும் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி அவங்கள பார்க்க போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு என்னை அதட்டுற மாதிரி பேசுவாங்க. அவங்க பேசுறதே அப்படி தானா, இல்லை என்கிட்ட மட்டும் தான் அப்படி பேசுவாங்களான்னு தெரில. என்ன இப்போ நீ உங்கள் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டியா, கல்யாணம் பண்ணிக்கிற ஸ்ட்ராங்காக இருக்கியா, கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, நான் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், நான் இல்லைன்னா நான் ஏன் இவ்வளோ தூரம் நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா சரி ஓகே, நீங்கள் இன்றைக்கி இங்கேயே இருங்க, ஆனால் வந்துட்டு இப்போ வந்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம், நீ உங்கள் வீட்டுக்கும் போக தேவையில்ல, உங்கள் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்கிற, நீ போக வேணாம், ஆனால் இன்றைக்கே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம், அது வந்து வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன், அது வந்து வெள்ளிக்கிழமை, இன்றைக்கே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம், திங்கக்கிழமை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி என்னன்னு தெரியாமல் நான் அதுக்கப்புறம் அவங்களே வந்துட்டு அவங்க
கூட வேலை செய்கிற பொண்ணுங்கள்லாம் ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க ஒரு இடத்துல. அங்கே வந்து என்னை தங்க வச்சுக்கிட்டாங்க. அவங்க கூட தங்க வச்சதுக்கப்புறம் நான் அங்கேயே தான் 2 நாள் இருந்தேன். வெள்ளிக்கிழமை நைட் அங்கே தான் இருந்தேன். சனி, ஞாயிறு 2 நாள். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே அங்கே இருக்கல. நைட்டு வந்து ஒரு 7 மணி இருக்கும். அப்போ வந்து ட்ரெஸ் எடுக்க போகலாம் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறமா அன்றைக்கி ஈவினிங்கே கிளம்புனவங்களோட சரி 7 மணிக்கு கிளம்புனேன். போய் ட்ரெஸ்லாம் எடுத்தோம். எனக்கு ட்ரெஸ் எடுத்தோம், அவங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்தோம். அப்புறமா கிளம்பி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எப்படின்னா ஒரு மாதிரி காடு மாதிரி இருக்கும். உள்ளே பூந்து இங்கே சேலம் உள்ள இன்டீரியரில் ஒரு காடு மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நைட்டு ஒரு 10 மணி ஆயிடுச்சு அங்கே உள்ளே போகிறதுக்கே. அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கே 10 மணி ஆயிடுச்சு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே வந்து டைம் ஆகிடுச்சு 10 மணி. அது அவங்களோட தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒரு வீடு போல். அங்கே வந்து ஒரு அண்ணன் ஒரு பாட்டி 2 பேர் தான் இருந்தாங்க. அந்த வீடுக்கு நல்லா பெருசாக இருக்கும். அங்கே போயிட்டு எங்களை வந்து உள்ளே தங்க வச்சுட்டு இவங்கெல்லாம் வெளியே ஹாலில் தங்கியிருந்தாங்க. எனக்கா பயம். ஐயோ என்னடா வெறும் ஜென்ஸாக இருக்காங்களே, வெறும் காடாக இருக்குதே, இவனை நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோன்னு நம்மளை ஏதாவது ஒன்று போட்டு தள்ளுறதுக்கோசரம் கூட்டிகிட்டு வந்துட்டானா அப்படின்லாம் எனக்கு யோசனை தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா காலையில் எல்லாம் நல்ல பசங்களாக தெரிஞ்சாங்க. ஐயோ இவங்கள போய் நைட்டு தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு தோணிருச்சு. அப்புறம் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி போய் அங்கே ஒரு கோவிலில் கல்யாணம்னாங்க. நான் என்ன நினச்சேன், சரி கோவில்னால் சினிமாவில் வர மாதிரி ஐயரெல்லாம் வச்சு 2 பேரையும் உட்கார வச்சு அந்த நெருப்பெல்லாம் வைப்பாங்களே நடுவில், நெருப்பெல்லாம் வச்சு அதெல்லாம் தூக்கி போட்டு சுற்றியெல்லாம் போக சொல்லுவாங்க போல் அப்படின்னு நான் என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு வரேன். நம்ம மைண்டில் தோணும்ல மேரேஜு அப்படின்னா ஒரு இது இருக்குல்ல. அங்கே போனால் ஒன்றுமே இல்லை. ஒரு கோவில் இருக்குது காட்டுக்குள்ளே. அந்த கோவிலில் கூட யாருமே இல்லை. கோவிலே பூட்டி கிடக்குது. கல்யாண ஃபோட்டோ கூட என்கிட்ட இல்லை, இல்லைன்னா நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். கோவில் வந்து பூட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களே அவங்க ஃப்ரெண்டே வந்துட்டு தாலி கொடுத்தாங்க. தாலியெல்லாம் வந்துட்டு தங்கம்லாம் இல்லை, நார்மலாக அந்த மஞ்சள் இருக்கும்ல, அந்த மஞ்சளில் தான் வந்து தாலி செஞ்சு அதுக்கப்புறம் மெட்டி வாங்கிட்டாங்க. அது மட்டும் வாங்கி மாலை 2 வாங்கி அப்படியே போட்டுட்டு நாங்களே தாலி கட்டிட்டு அந்த கோவிலே 2 டைம் சுற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். கடைசியில் என்ன ஆயிடுச்சு, இவங்களோட பிளானே என்னென்னா, என்னை கல்யாணம் பண்ணி என்னை தனியாக வேறு எங்கேயோ தங்க வச்சுட்டு ஹாஸ்டல்லோ இல்லை வேறு எதுலோ தங்க வச்சுட்டு இவங்க வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க வீட்டுக்கே போயிடுற மாதிரி. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு தெரியாது இந்த கல்யாணம் அந்த இதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு தெரியாது. சும்மா ஏற்காடு 3 நாள் பையன் டூர் போயிருக்கான் அப்படின்னு மட்டும்தான் அவங்க அம்மாவுக்கு தெரியும். அதனால் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு எப்பயும் போல் போகிற மாதிரியும், என்னை வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட பெங்களூர் அனுப்பி வைக்கிறது, இல்லைன்னா ஹாஸ்டலில் சேர்த்து விடுறது, அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு பயம் ஆயிடுச்சு. என்னடா கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வீட்டுக்கு போயிடுவானா, நான் தனியாக இருக்கணுமா? ஏன்னா லவ் பண்ணும்போதே அவங்க வீட்டில் அதையும் இதையும் சொல்லி மைண்டெல்லாம் டைவர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. இப்போ திரும்பி நம்ம இவனை நம்பி எப்படி இவனை வீட்டுக்கு அனுப்புறது? அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவன் மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப யோசிச்சுட்டு, இல்லை இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிரிமினலாக யோசிச்சு எங்கள் அக்காவுக்கு ஃபோன் போட்டு, இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. ஏன்னா நானும் 3 நாள் ஆச்சு வீட்டிலேருந்து வந்து. எங்கள் வீட்டில் என்னை வீட்டில் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தெரிஞ்சு போச்சு எங்கள் வீட்டில் எப்படியும் அந்த பையனோட தான் போயிருக்கோம் அப்படின்னு எங்கள் வீட்டில் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. அதனால் பெருசாக எதுவும் தேடவும் அவங்க இது பண்ணல போல். நான் வந்து எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். போன அன்னையிலேருந்தே எங்கள் சின்ன அக்காவுக்கு வந்து நான் வீட்டை விட்டு போன அன்னையிலேருந்தே தெரியும். எங்கள் பெரிய அக்காவுக்கு ஃபோன் போட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்டி. எங்கள் சின்ன அக்காவுக்கு பெரிய அக்காவுக்கு 2 பேத்துக்குமே வந்துட்டு அப்புறம் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இந்த மாதிரி என்னை பெங்களூர் அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்க வந்துட்டு அவங்க வீட்டுக்கே போகிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவங்க வீட்டில் கால் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு மட்டும் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அது அப்போ பேசிக்கலாம். இப்போ அவனை என்னால் அவங்க வீட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியாது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் போட்டு எங்கள் வீட்டிலே எல்லாருக்குமே பெரிய ஷாக். எங்கள் அண்ணன் சொல்லிச்சாமா, அந்த பையன்லாம் அவளை கல்யாணம்லாம் பண்ணியிருக்க மாட்டான், அவனெல்லாம் பார்த்தா கல்யாணம் பண்ணுற மாதிரிலாம் தெரில, ஏற்கனவே வந்து இப்படி ஏமாற்றிட்டு போனவன் தானே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் போல். அதனால் யாருமே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நம்பவே இல்லை. அப்புறம் கல்யாணத்துக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அந்த ஃபோட்டோலாம் இப்போ இல்லை. ஏன்னா அப்போல்லாம் எங்கள் 2 பேத்துக்கிட்டையுமே ஃபோன் இல்லை. அவங்க ஃப்ரெண்டோட மொபைலில் தான் எடுத்தோம். அதுவும் இருக்குதா என்னான்னு தெரில. அந்த ஃபோட்டோவை அவங்களுக்கெல்லாம் அமுச்சு விட்டுட்டோம்.
அவங்களும் பார்த்துட்டு உடனே அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வீட்டில் எல்லாம் டமால் டுமில்னு குதிக்கிறாங்க, ஆடுறாங்க. முடியல என்னால். அதுக்கப்புறமா அவங்க அம்மா ஃபோன் பண்ணி இவன்ட்ட அழுது பேசி என்னென்னமோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி அத்தை எல்லாம் வந்து ஃபோனை போட்டு என்னைய கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டி ஒரு வீட்டுக்கு வந்த மருமகளை என்னெல்லாம் பேசக்கூடாதோ அது எல்லா வார்த்தையும் நான் வாங்கியிருக்கேன். அது எல்லா வார்த்தையுமே நான் கேட்டிருக்கேன். என்னை எல்லாமே அவங்க பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து யாரும் அவனை தப்பாக பேசலைல்ல. கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மற்றபடி கெட்ட வார்த்தையில் பேசுகிறது அந்த மாதிரிலாம் அவனை யாருமே நடத்தலை. ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனேயே வந்து ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தை, ரொம்ப அசிங்கமாக என்னைய பேசி எனக்கு வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என் ஹஸ்பண்ட் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். எனக்கு எல்லாமே கேட்குது. அவ்வளோ தப்பாக பேசுகிறாங்க. அவளை எதுக்கு இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்த? அவளாம் ஒரு ஆளா? அதெல்லாம் ஒரு மூஞ்சியா? இந்த பிள்ளையெல்லாம் நாங்கள் எப்படி மருமகன்னு சொல்லிக்கிறது? எதுக்கு உனக்கு இந்த புத்தி? எதுக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணன்னு தாம் தூம்னு குதிச்சாங்க. அதுக்கப்புறமா சரி போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி முடித்து ஒரு வழிக்காக ஒரு சமாதானத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்டு எனக்கு சப்போர்ட் பண்ணான்னு ஒரு பையனை சொன்னால, அவன் வந்து பெங்களூரில் அவங்க சித்தியும் சித்தப்பாவும் அங்கே இருக்காங்க. அதனால் இங்கே எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் ஆன அன்னைக்கு மத்தியானமே வந்து என்னை பெங்களூர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்ன என் ஹஸ்பண்டு, நான், என் ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு 3 பேரும் சேர்ந்து பெங்களூர் போயிட்டோம் அவங்க சித்தி வீட்டுக்கு. நைட்டு ஒரு 10-12 மணி இருக்கும். அப்புறம் அங்கே போயிட்டு நைட் சாப்பிட்டு அங்கே தூங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில் நாங்கள் அங்கேயே இருந்தோம். அவங்க சித்தி சித்தப்பாவுக்கு டவுட் வந்துடுச்சு. ஏன்னா அந்த பிள்ளை வேறு தாலி புதுசாக கட்டியிருக்கு, வளையல்லாம் போட்டிருக்கு, கல்யாணம் ஆன மாதிரி தெரியுதே, அந்த பையன் ஒயிட் ஷர்ட்லாம் போட்டிருக்கான், இவன் என்ன நம்மள்ட்ட ஏதோ ஃப்ராடு வேலை பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா கல்யாணம் ஆகிடுச்சா? ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னேன், அப்புறம் கல்யாணம் ஆனவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லவும் அவன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். அவன் சொன்னதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சித்தப்பா வந்து எங்களை கூப்பிட்டு பேசினாங்க. எங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி சரி கல்யாணம் பண்ணுறது பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே வந்துட்டு நீ ஏதாவது இங்கேயே இருந்து நீ ஏதாவது தொழில் பண்ணுறதுனாலும் ஓகே, நானே வீடும் வேணால் வாடகைக்கு பிடிச்சி தரேன், நீங்கள் இங்கேயே இருந்துட்டு இங்கே 2 பேர் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இங்கேயே இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எங்களுக்கு அப்போது ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த டைம் பார்த்து எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் போட்டு வாங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, 2 வீட்டிலேருந்தும் பேசுவாங்க, நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், சரி நம்பி வந்தோம். சரி வீட்டிலையே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க வந்துடலாம், 2 வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்து பேசுவாங்க, அவங்க கூட்டிகிட்டு போகலினாலும் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்தாங்க எனக்கு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பெங்களூர் ஆஃபரெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு சரி நாங்கள் இப்படியே எங்கள் வீட்டுக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வந்து நாங்களும் அங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீட்டிலேருந்தும் வந்து பேசினாங்க.